ஓம் குருவே சரணம், சத்குரு சிவமே சரணம். அனைவருக்கும் அஷ்ட சக்தி குருவின் அன்பு வணக்கங்கள். இன்றைய ஜோதிட வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒருவருடைய ஜாதகத்துல வெளிநாடு செல்வதற்கான கிரக அமைப்புகள் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ ஒருத்தர் வெளிநாடு செல்லணும் அப்படின்னா எண்ணற்ற ஜோதிட விதிகள் பாத்தீங்கன்னா இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா 3ஆம் இடம் சிறு தூர பிரயாணம் அப்படின்னும், 9ஆம் இடம் வெகு தூர பிரயாணம் அப்படின்னும், 12ஆம் இடம் அவர் அயல் தேசத்திலேயே தங்கி பணிபுரிவாரா அப்படின்றதுலாம் பாத்தீங்கன்னா இந்த 9, 12ஆம் பாவத்தை வைத்து மிக தெளிவாக வெளிநாடு செல்றத பாத்தீங்கன்னா நம்ம சொல்ல முடியும். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு உதாரண ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஜோதிட பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இல்லெனும் 4 கோல் போய் இசைந்த 12 மேவ ஜாதகன் அயல் தேசம் செல்வான் அப்படின்னு சொல்லி மிக ஒரு அற்புதமான ஒரு ஜோதிட பாடல். இதை நம்ம அனுபவத்துல பார்க்கும் பொழுதும் பாத்தீங்கன்னா மிகச்சரியாக பாத்தீங்கன்னா இருக்கு. நம்ம என்ன திசை புத்தி அமைப்பு இதெல்லாம் பாத்தீங்கன்னா வச்சு நம்ம அவர் எப்ப வெளிநாடு செல்வாரு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இப்ப பாருங்க, கடக லக்கணம் ஒருவருடைய ஜாதகம். கடக லக்கணத்திற்கு 4ஆம் அதிபதி அந்த பாட்டுல சொல்லி இருக்கிற மாதிரியே 12ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா மிதுனத்துல இருக்காரு. கடக லக்கணம், கடக லக்கணத்திற்கு 4ஆம் அதிபதி சுக்கிரன் 12இல் இருக்காரு. அதாவது இல்லெனும் 4 கோல் போய் இசைந்த 12 மேவ ஜாதகன் அயல் தேசம் செல்வான். மிக அற்புதமான ஒரு பாட்டு. இந்த பாட்டுல சொல்லி இருக்கிற மாதிரி இவருக்கு சுக்கிர திசை பாத்தீங்கன்னா நடப்புல இருந்துச்சு. 8 வருஷமா இந்த ஜாதகர் வெளிநாட்டிலேயே படிச்சுட்டு அங்கேயே உத்தியோகம் பார்க்கின்றார் என்ற மிக ஒரு அற்புதமான ஒரு ஜோதிட தகவலுடன் மீண்டும் அடுத்தது ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.